முட்டை தோல் நேற்று முட்டை சாதம் செஞ்சது வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். உடச்சி தான் சேர்க்கணும், இப்படி சேர்த்தக்கூடாது. முழுசாக கூட போட்டு பார்க்கலாம், முட்டை போடு தானே, என்ன ஆக போகுது. இப்படி மிக்சியில் சேர்த்துக்கலாமா? சேர்த்துட்டு அரைச்சிட்டு வரலாம். முட்டை தோல் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. பிள்ளைகளுக்கும் இது கற்றி தந்துடலாம். இதை கொண்டு வாங்க கொண்டு வாங்க. அரைச்சிட்டியா குட்டி? செடிக்கு போடலாமா? பாரு, பவுடர், முட்டை பவுடர் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். செடிக்கு போகலாமா? நீங்கள் வரீங்களா செடிக்கு? வாங்க போகலாம். ஒரு ஸ்பூன் போடுங்க. ஒரு ஸ்பூன் பத்தாது போலையே, 2 ஸ்பூன் போடுங்க. 2 ஸ்பூன். இந்த செடிக்கு 2 ஸ்பூன் போடுங்க. ஓகே. இந்த செடிக்கு 2 ஸ்பூன் போடுங்க. இந்த செடிக்கு 2 ஸ்பூன் போடுங்க. இந்த மாதிரி சின்ன வயசுலேயே கண்ணு 2 ஸ்பூன் போடுறா, 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சின்ன வயசுலேயே இவங்களுக்கு. மேடம் மேடம் தண்ணி ஊற்றுறீங்களா? அப்புறம் ஊற்றலாம் வாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுலேயே இவங்களுக்கு கற்று தந்துடணும். போதுண்டா. இது 30 ரூபாய்க்கு வாங்கினேன் சேஞ்சிங் ரோஸு. தண்ணி ஊற்றுறதுனால பூ பூக்க மாட்டேங்குது. இது சங்கு புஷ்பம். வேர்கிட்ட போடக்கூடாது. நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால வேர்கிட்ட போடுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றிலையும் போடுங்க. மாடி தோட்ட செடிங்களுக்கு பார்த்தீங்களா பூ வச்சுருக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. நீ போதுண்டா, நானே ஊற்றிட்டேன்டா. இது மாதிரி செடி வச்சு சந்தோஷமாக இருக்கணும். இந்தடா நீ ஊற்றிக்கடா. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. பகுத்துண்டு, பல்லுயிர், ஓம்புதல், நூலோர், தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதுக்கு அர்த்தம் இது தான்டா. தேங்காய் நாரில் இருக்கிற தூசி இருக்குல்ல, அது வந்து செடிக்கு போட்டால் நல்லது. தட்டி எடுத்து போடு நாரை. இந்த மாதிரி தட்டி எடுத்து போட்டோன்னா இந்த தூசிலாம் செடிக்கு போட்டுடலாம். இந்த தேங்காய் மட்டையை தூக்கி போடாத, பக்கத்து வீட்டுக்கு அடுப்பறிக்க தந்துடணும். வாங்க போய் தந்துட்டு வரலாம். தெரியாதுக்கா, கொண்டு போய் குப்பையில் கொட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இவ ஸ்னேகா சொன்னான். அடுப்பில் வைங்க. இது யூடியூப் போடுறதுக்கு இந்த மாதிரி அடுப்பை எரித்து சுடுதண்ணி காய வச்சுக்கணும். ஓகே, குள்ளக்கரு. அப்படியா?